திமுக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அப்படி ஒரு கனவு கூட கண்டால் அது கூட தவறாகிவிடும். நான் 30ஆம் தேதி வந்ததற்கு பிறகு சார் உங்க மீது அந்த தாக்குதல் எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ கரூர்ல இப்போ திரும்பி அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். என்ன மாதிரி அவங்க தாக்குதல் பண்ணுவாங்க, எப்படி பாக்குறீங்க? அரசியல் அது ஒன்றும் இல்லை. நான் அந்த தீவிரவாதிகள் புலிமாவில் 45 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அது மோடி அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவு காரணம். அதற்கு பதில் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று கேட்டால் 350 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்னோம் என்றார்கள். சுட்டுக் கொன்னால் பிணங்கள் எங்கே என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேட்டபொழுது காணவில்லை என்று சொன்னார்கள். இது என்ன உங்கள் ஆட்சியில் சர்டிஃபிகேட்டை காணல, ஸ்மிருதி இராணிக்கு சர்டிஃபிகேட்டை காணல, பாதுகாப்பு அமைச்சகத்தில் ரஃபேல் ஃபைலை காணல, அத்வானியை காணல, இது என்ன காணவில்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எரிஞ்சானோ. அதனால அதாவது பிரச்சாரம் செய்வதே பாவம் என்று கருதுவதும், கருத்துரிமைக்கு எதிராக ஆயுதங்களை ஏந்துவதும் பாசிஸ்டுகளினுடைய பழக்கம். அதை தமிழ்நாட்டில் தொடர முடியுமா என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். தொடர்வதற்கு அனுமதிக்க கூடாது. ஊடகங்களும் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நன்றி.